டீ டைமில் டீ கூட என்ன ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட வருத்தப்படாதீங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பனானா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃப்ரூட் சாலட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஃப்ரூட் சாலட் தாங்க, ஆனால் ஒரு ஸ்பைசியான ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பனானா நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கடுகு, கடலைப்பருப்பு, உடச்ச உளுந்து, கொஞ்சமாக தேங்காய், ஒரு வத்தல் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பனானா, சின்ன வாழைப்பழம், ஒரு 5 வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழைப்பழம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க அந்த ஸ்பைசியான சாலட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நாம் எல்லாத்தையும் வறுத்தெடுக்கிறதுக்காக 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற அந்த 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக விட்டுறாமல் தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகும் உளுந்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உளுந்தும், உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு 3 போட்டிருக்கோம். ஸோ இந்த வறுத்தெடுத்த நிலையில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் அந்த ஒரு வத்தல் மிளகு அதையும் வச்சு போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வத்தல் மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி திருப்பி வச்சுருந்தோம் தேங்காவை லைட்டாக போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வறுத்துக்கலாம். பெரிய தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 பங்கு எடுத்தால் போதும். சின்ன தேங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 பங்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் வறுத்து எடுத்துட்டால் போதும். ஒரு ஃப்ரை மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போது ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சுக்கிற அந்த வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்கிற மாதிரி, ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி.
எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அடிஷ்னலாக மாதுளப்பழம் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டியராக லுக்காக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வாழைப்பழம் பண்ணிக்கிறது வந்து ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஸ்வீட் ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட வேணாம், ஹீட்டு கம்மியாக இருக்கிறப்பவே அதை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஓரளவு பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரியான ஸ்டேஜில் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பைசியான பனானா சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதில் நீர் எல்லாமே அப்படியே இறங்கிடும். ஸோ 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைசியான ஃப்ரூட் சாலட் பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். சின்ன பவுலில் அப்படியே மாற்றிடுறேன். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், மிக்ஸ் பண்ணதும் வந்து ரொம்ப பஞ்சாமிர்தம் மாதிரி இல்லாமல் ஒரு பீஸாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ஸோ இது நீங்கள் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால டீ காஃபி கூட ஒரு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைஸியாக நான் ஒரு பனானா சாலட் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா?